இப்ப நம்ம நம்மளுடைய Instagram ரீல்ஸ்ல ஒருத்தவங்க கூட எப்படி நம்ம டூயட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப நீங்க Instagram ஓப்பன் பண்ணிட்டு ரீல்ஸ் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ரீல்ஸ் ஐகான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரீல்ஸ் நெறைய வரும். இந்த ரீல்ஸ் எல்லாம் கீழ ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பீங்க. பார்க்கும்போது யார் கூடயாவது டூயட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அப்படின்ற பட்சத்துல அவங்க ரீல்ஸ வந்து நீங்க வச்சுட்டு கீழ பாட்டம்ல 3 டாட் இருக்கு பாருங்க. 3 டாட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். இப்ப இதுல வந்து பாருங்க ரீமிக்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. இப்ப நம்ம இந்த ரீமிக்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு நம்ம வந்து டூயட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எல்லாருமே இந்த ரீமிக்ஸ் ஆப்ஷன் வந்து அவைலபிளா வச்சிருக்க மாட்டாங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீமிக்ஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்றதுக்கு பிடிக்காது. டூயட் பண்றதெல்லாம் பிடிக்காது. அதனால வந்து பாருங்க இந்த ரீமிக்ஸ் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் பேக் வந்துட்டு இப்போ இந்த ரீல்ல 3 டாட் இருக்குது அதை கிளிக் பண்றேன் 3 டாட் கிளிக் பண்ணும்போது இதுல சேவ் ஆப்ஷன் மட்டும் தான் காமிக்குது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரீமிக்ஸ் ஆப்ஷனை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து காமிக்கல. ஓகே இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்டு அந்த ரீல்குள்ளே வந்து நான் போயிடுறேன். அந்த ரீல்குள்ள போயிட்டு ரீமிக்ஸ்குள்ள போயிட்டு நான் வந்து டூயட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ரீல் வச்சுட்டு கீழ பாட்டம்ல 3 டாட் இருக்கு பாருங்க 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நான் கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய 3 டாட் கிளிக் பண்ணிக்கிறேன். 3 டாட் கிளிக் பண்ணும்போது மேல வந்து பாருங்க இப்போ சென்டரா ரீமிக்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரீமிக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. ரீமிக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து லோடிங் ஆகி உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகே இப்போ இதுல வந்து பாருங்க இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல கேமரா ஐகான் இருக்கு பாருங்க. இந்த கேமரா ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த கேமரா ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் தெரியும். உங்களுடைய கேமரா வந்து ஓபன் ஆயிடும். ஓகே இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க ரீமிக்ஸ் லேஅவுட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ ரீமிக்ஸ் லேஅவுட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுலயே 2 3 லேஅவுட்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து எடுக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து டூயட் பண்ற மாதிரி இப்போ இது போல நீங்க வந்து டூயட் பண்ணனும் அப்படின்னா நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகே இதுலயே வந்து பாருங்க அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் வந்து வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த லேஅவுட்ல வந்து நீங்க வீடியோ எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க சைடுல அந்த சின்னதா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீடியோ வர மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க இது லாஸ்ட் இது வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வீடியோ எடுக்கிறது. ஓகே இப்போ நான் வந்து அதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த லேஅவுட்டை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது போல அந்த டூயட் பண்ற மாதிரி பக்கத்துல வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்க வந்து தேவையான அளவுக்கு ஜூம் வச்சுட்டு நீங்க வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணலாம். ஓகே இப்போ வந்து ஜூம் வச்சுட்டு வீடியோ வந்து ஷூட் பண்றேன். இப்போ வந்து பாருங்க இது போல அழகா வந்து அந்த லிரிக்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பாடி அழகா வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். ஷூட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ இந்த பேஜ்ல தேவையான மாதிரி நீங்க எடிட் பண்ணிக்கோங்க. அந்த டைட்டில் அந்த டேக் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துட்டு ஷேர் வந்து பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வந்து இப்போ அந்த போஸ்ட் வந்து ஷேர் ஆயிடும். அந்த ரீல் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஆயிடும். இப்போ ஷேர் வந்து ஆயிடுச்சு. இப்போ என்னோட ப்ரொஃபைல் பேஜ்க்கு வந்துட்டு இப்போ இதுல வந்து பாருங்க ரீல் இருக்கு. ரீல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க அந்த போஸ்ட் வந்து ஷேர் ஆயிருக்கு. அந்த ரீல் வந்து ஷேர் ஆயிருக்கு. அதை வந்து கிளிக் பண்றேன். இப்போ வந்து பாருங்க இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா அந்த ரீலை வந்து நம்ம எடுத்து முடிச்சாச்சு. டூயட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை எடுத்து முடிச்சாச்சு. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீல் வீடியோ கூட நம்ம வந்து டூயட் வந்து பண்ணணும். அதாவது ஒருத்தவங்க கூட டூயட் பண்ணி நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.